கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 2ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15/6/2024 முதல் 16/7/2023 வரை உண்டான 32 நாட்கள் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம். இந்த 3 கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு. கவலைப்பட தேவையில்லை. ஒரு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்பட இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கு உண்டான மெடிக்கேஷன்ஸ் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் தனகாரகனும், அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலையும் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டை, சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து போடுறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றது சொல்கிறேன். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே சற்று அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். 12ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு.
11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக வெளிநாட்டு சம்பந்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, பேப்பர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த இது நகாசு வேலைகள், அதாவது தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். லைட் டெக்னீஷியன்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னீஷியன்ஸு, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவான் இருக்காரே, அவர் அஷ்டமாதிபதி, அவர் இருக்காரே அப்படின்னு சொன்னாலும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும், இருக்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும். குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லக்கூடியது தான் ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக பார்த்தேனால் குரு பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நல்லினம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் அது மறையக்கூடும். கொஞ்சம் ஜாகிரதையாக குழந்தையை வாட்ச் பண்ணுறது ரொம்பவும் முக்கியமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 3ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடியதும் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சியின் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். வேலையில் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வேலையில் பார்த்தாலும் சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கவாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா காரியங்களும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் 22/6/2024 24/6/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களை சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசியமாக கேதுவுக்கு உண்டான கொள்ளு தானம் பண்ணுறது பெரிய விசேஷம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொள்ளு போய் தானம் கொடுத்துட்டு வாங்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா கலராக இருக்கக்கூடிய ஒரு துணி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும். கலரில் கருப்பு நீலம் மட்டும் இல்லாத கலராக பார்த்து மல்டி கலரில் இருக்கக்கூடிய துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும். ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அங்கே பாதாம், ஏலக்காய் இந்த மாதிரியான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம், பொன்னான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.